கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு செம அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மீனாட்சியை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. ஆனந்த் வந்து செம வெறுப்பேற்றி அவர் மனசுலேருந்து காதலை வெளியில் கொண்டு வரதுக்கு மீனாட்சி அதிரடியாக திட்டம் போடுறாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இங்கே ஆனந்த் வந்து வாசலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அருண் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ நிச்சயமாக கார்த்திகை ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்கா? ஆமாம், எனக்கு என் மேலே உள்ள நம்பிக்கையை விட ரம்யா மேலே உள்ள நம்பிக்கை ரொம்ப அதிகம். அவள் நிச்சயமாக வந்து கார்த்திகை வந்து விரட்டி விட தான் போகிறா அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே வந்து இல்லை மேட்ரிமோனியில் வந்து மீனாட்சிங்கிறவங்க வந்து மாப்பிள்ளை கேட்டிருந்தாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது அப்படிலாம் ஒன்று இருந்திருக்க வாய்ப்பே இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஆனந்த் சொன்னோன்னே, ஏன் அருண் வந்து சொல்கிறான், நீ எதுக்கு, நீ தான் கல்யாணம் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு நீ மீனாட்சிக்கு வர்ற வரணை வந்து தடுக்கிற அப்படின்னோடனே, என்ன விளாட்றியா, தேவையில்லாமல் பேசாத நீ அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து தீபா வந்து மீனாட்சி அலங்காரம் பண்ணி அப்படி அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னா வாவ், மீனாட்சி எவ்வளோ அழகாக தேவதை மாதிரி இருக்கா, இவங்கள போய் வந்து நல்ல வேலை, ரொம்ப நன்றி சார், கை கொடுங்க அப்படின்னு ஆனந்துக்கு வந்து கை கொடுக்குறான். கை கொடுத்துட்டு எதுக்கு கை கொடுக்குற, நன்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. பின்ன இந்த மாதிரி ஒரு அழகு தேவதையை வந்து நீங்கள் மட்டும் வந்து டைவர்ஸ் பண்ணலைன்னா வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, எனக்கு மனைவியாக இருக்க முடியுமா, இதுக்கு நான் தான் உங்களுக்கு தான் காலத்துக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட வந்து பேசலான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி இங்கே வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து பக்கத்தில் ரியா வந்து, ஆமாம் இவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல, என்ன கல்யாணம் பண்ணிட்டான்ல, அப்புறம் எதுக்கு வந்து இவன் தேவையில்லாமல் வந்து ஓவர் பொசசிவ் ஆகி அந்த பக்கம் சாஞ்சிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஆனந்துக்கு தான் தெரியுமே ஏற்கனவே ரியாவை பற்றின எல்லா விஷயமும். பட் இருந்தாலும் அதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் அமைதியாக கம்முன்னு இருந்துக்கிட்டு இருக்காரு. மீனாட்சி கிட்ட வந்து நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, அதெல்லாம் பேச முடியாதுன்னு ஆனந்த் வந்து சொல்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, நீ மாட்டுக்கு வர, வந்தோன்னே வந்து அவள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறேன், இந்த மாதிரி நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, நீ மீனாட்சி நீ தயவு செஞ்சு உள்ளே போ அப்படின்னோன்னே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, ஏன் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நான் அவர் கூட பேசுகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, வாங்க போகலாம் அப்படின்னு வந்து அவங்கள கூப்பிட்றோன்னே இங்கே ஆனந்துக்கு வந்து காதுலேருந்து புகை வர்ற மாதிரி காட்டுறாங்க. ரியா வந்து இங்கே போய் யார், நீ தேவையில்லாமல் எதுக்கு அவங்க விஷயத்தில் தலையிடுற நீ அப்படின்னு சொன்னோன்னே, நீ பேசாமல் கொஞ்சம் இருக்கியா, எவனோ ஒருத்தன் வருவானா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவளை பார்க்க வருவானா. நான் ஆனந்த் மனசை மாற்றுறதுக்காக அட்டகாசமாக மைதிலியும் தீபாவும் அதிரடியாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம்.